அனைவருக்கும் வணக்கம். 2021 ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமிலியா அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக ஒரு ஆட்டோ வந்து நிற்குது. இந்த ஆட்டோவில் ஒரு லேடி வந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள்ளே வேகமாக ஓடியாடுறாங்க. சார் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடியாடுறாங்க. இதை பார்த்த போலீஸ் என்னாச்சுன்னு சொல்லி வெளியில் வராங்க. வந்து பார்த்தாக்க ஆட்டோக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்புலேருந்து ரத்தம் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்பில் வந்து யாரோ வந்து இரும்பு ராடு வந்து சொருகியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து சரியாக பார்க்க முடியல. ஏன்னா அவங்க போனது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா மேல் சிகிச்சைக்காக சிதி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனாலும் ரத்தம் வந்து நிற்கவே இல்லை. ஸோ இதை பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து செட் ஆகாது, நீங்கள் வந்து ரேவா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. மறுபடியும் ஆம்புலன்ஸ்லேயே வந்துட்டு இந்த போலீஸ் வந்து கூடவே வர்றாங்க. அங்கே ரேவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே போயிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒரு வழியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த இரும்பு ராடை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணோட உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இரும்பு ராடெல்லாம் வந்து சொருகி இருந்ததுனால இந்த காயங்கள்லாம் ஆடுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து டைம் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணு யார், என்ன, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேர் வந்து கீதா தேவி. வயசு வந்து 45 ஆகுது. இந்த பொண்ணு வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இதே சிதி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில் தான் இருந்திருக்காங்க. அதனால் அந்த கீதா தேவியோட ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக வந்து கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. என்னதான் கூலி வேலைக்கு போயிருந்தாலும் தன்னோட பசங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இதே மாதிரியே காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து கீதா தேவியோட ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே இந்த கீதா தேவி மேலே வந்து விழுகுது. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு வேறு வழியே இல்லை, கூலி வேலைக்கு போனால் தான் நம்ம பசங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. இப்போ கூலி வேலைக்கு போகிறத பார்த்தா இந்த பசங்க 2 பசங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்து ஒரு பையனுக்கு வந்து 18 வயசும் இன்னொரு பையனுக்கு வந்து 16 வயசு ஆகுது. இதை பார்த்து அந்த பசங்க வந்துட்டு அம்மா படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் நாங்களும் கூலி வேலைக்கு போகிறோம்னு சொல்லி அந்த பசங்களும் ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போகிறாங்க. என்னதான் வந்துட்டு 3 பேர் சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. இதனால் இந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அம்மா நீ வந்து வேலைக்கெலாம் போக வேணாம், நீ வீட்டிலே இரு, நாங்கள் வந்துட்டு வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோன்னு சொல்லி இங்கேருந்து இந்த பசங்க வந்து குஜராத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ இங்கே வீட்டில் வந்து தனியாக வந்து இந்த கீதா தேவி மட்டும்தான் இருக்காங்க. என்னதான் வந்து பசங்க வந்து வெளியில் வந்து வேலைக்கு போயிருந்தாலும் தான் வந்து சும்மாவே இருக்க முடியாது அப்படிங்கிறக்காக இந்த கீதா தேவி வந்து தன்னோட வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு சின்னதாக ஒரு டீ கடை போகிறாங்க. அந்த டீ கடையில் வந்து வருமானம் கம்மி தான் இருந்தாலும் தான் வந்து கூலி வேலைக்கு போகிறத விட இங்கே வீட்டிலே இருந்து பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த கீதா தேவி வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ஹைவே ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து உள்ளறத்தில் இருக்குது. ஸோ ஹைவேல போகக்கூடிய யாரும் வந்துட்டு இந்த டீ கடைக்கு வந்து போக முடியாது. அந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள் தான் வந்துட்டு இந்த டீ கடைக்கு வந்து அதிகமாக வருவாங்க. என்னதான் வந்துட்டு இந்த டீ கடைக்கு வந்துட்டு மக்கள் வந்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்டு இல்லை. இன்னொரு பக்கம் கீதா தேவி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. வீட்லேயும் யாரும் இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவை சேர்ந்த ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு தொல்லை கொடுக்குறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட வந்து டபுள் மீனிங்காக பேசுகிறது, இந்த பொண்ணை வந்து டீ குடிச்சிக்கிட்டே சைட் அடிக்கிறது, யாரும் இல்லை அப்படின்னாக்கா பேட் டச் பண்ணுறதுன்னு சொல்லி என்னென்ன தொல்லையெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொல்லை கொடுத்தாலும் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட கலங்காமல் தன்னோட டீ கடையை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு இந்த டீ கடைக்கு வர்றார். அவரோட பேர் வந்து லல்லுகோல். அந்த நபர் வந்து இங்கே டீ குடிக்க வரும்போது இந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்ததும் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக இருக்கே, எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடவே சுற்றிட்டு இருக்காரு. இந்த நபர் என்ன பண்ணுறாருனா, அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக போயிட்டு நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா உறவு வச்சுக்கலாமான்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. இருந்தாலும் நீ என்ன முடியாதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லி இந்த நபர் வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டீ கடையில் உட்காந்து அந்த பொண்ணை வழக்கம் போல் சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணை வந்துட்டு பேட் டச் பண்ணுறது, ஆளுங்க இல்லைனாக்கா என்னெல்லாம் வந்து தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்சையும் வந்து இந்த ஆள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்காக இந்த தைரியம் வந்து இவருக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா, அதாவது இவர் வந்து பக்கத்து கிராமம், ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு வந்துட்டு தைரியமாக இருந்தாலும் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த கீதா தேவி வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் யாரும் வரமாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற ஒரு திமிரில் இந்த லல்லுகோல் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த பொண்ணு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து விலகி போயிட்டாங்க. ஆனாலும் இந்த லல்லுகோல் விடுறதாகவே இல்லை. இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த லல்லுகோல் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணுறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி ஒரு பக்காவான ஒரு பிளானை ரெடி பண்ணுறாரு. அவர் ரெடி பண்ண மாதிரியே 2021 ஜனவரி 10ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே
இந்த கீதா தேவியோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கதவை தட்டுறாரு. கதவை ஓப்பன் பண்ணனதும் இந்த நபர் நிற்கிறாரு. ஸோ பார்த்ததுமே இந்த நபர் எதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கிளியராக தெரியுது. அதனால் வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சும்மா உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. டக்குன்னு டோரை லாக் பண்ண பார்க்குறாங்க. இல்லை நீ குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இந்த நபர் வந்து பேச்சை மாற்றுறாரு. இருந்தாலும் இவர் எதுக்காக அந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு சொல்லி கீதா தேவிக்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது. நீங்கள் கிளம்புங்க, நான் வந்துட்டு கதவை சாத்திட்டு தூங்க போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சாத்த போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து டக்குன்னு உள்ளர தள்ளி விடுறாங்க. இந்த டயத்தில் தான் என்ன நடக்குதுனாக்கா, ஆல்ரெடி வந்து இந்த லல்லுகளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. அந்த நபர்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு மெயின் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து மாற்றி மாற்றி சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒத்த பொண்ணால் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. இவங்க 4 பேரும் மாற்றி மாற்றி சீரழிக்கும் போது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கீதா தேவியோட தங்கச்சி இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வந்து தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணால் தடுக்கவே முடியல. ஏன்னா ஒரு பெண்ணால் வந்துட்டு 4 பேரை சமாளிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே தன்னோட அக்கா வந்து சீரழிக்கிறாங்க. இந்த கீதா தேவியோட தங்கச்சி எதுவும் பண்ணலையான்னு கேட்டால் அவங்க எதுவும் பண்ணலை. ஏன் அப்படின்னாக்கா, கீதா தேவி தான் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி 4 பேர் வந்து சீரழிக்கிறாங்க. இந்த கீதா தேவியோட தங்கச்சி வந்துட்டு இப்போ சமீபமாக தான் வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்போயாவது ஒருக்க வர்றது வந்து வழக்கம். இந்த மாதிரி யதார்த்தமாக இவங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட அக்கா வந்து சீரழிக்கிறாங்க. தன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அதிகாலை நேரம் வரைக்கும் இவங்க வந்து சீரழித்து முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லல்லுகோல் என்ன பண்ணுறான்னாக்க, பக்கத்துலேருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து இந்த கீதா தேவியோட அந்தரங்க உறுப்பில் வந்து சொருகிறான். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து 4 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கீதா தேவியோட தங்கச்சி வந்துட்டு அக்கம் பக்கத்துலலாம் ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்கள்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறாங்க. இப்போ வில்லேஜ் மக்களோட உதவியோட ஒரு ஆட்டோ பிடிச்சி டைரெக்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகாமல் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இப்போ போலீஸோட உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நல்லபடியாக வந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து மத்திய பிரதேசம் ஃபுல்லாக வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வைரலாக போகவும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, போலீஸுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இமீடியட்டாக வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அடுத்த நாளே அதாவது ஜனவரி 11ஆம் தேதியே வந்துட்டு இந்த லல்லுகோலையும் லல்லுகோலோட ஃப்ரெண்ட்ஸு தர்மேந்திரா அப்படின்ற ஒரு நபர், இன்னொரு நபரோட பேர் பவன், இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போனதுக்கப்புறம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்துட்டு 1 லட்ச ரூபாய் வந்து இழப்பீடாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இந்த 4 பேர் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இந்த 4 பேரோட செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க தான் குற்றவாளிங்கிறது கன்ஃபார்மே ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து சீரழிச்சது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருமே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு பக்கம் இந்த பொண்ணு வந்து பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால நமக்கு எதிராக இவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு திமிர்த்தனம் தான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து குற்றமே பண்ணியிருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனாலும் சட்டம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறதுனால எப்படியும் வந்துட்டு சட்டத்தில் உள்ள ஓட்டை மூலிமா வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் தான். அன்டயத்தில் யாராவது உங்கள் வீட்டில் வந்துட்டு கதவை தட்டி இது மாதிரி தண்ணி வேணும், இல்லை வெளியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. இமீடியட்டாக போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்து எந்த கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் போக வேண்டியது வந்து ஹாஸ்பிட்டல் தான், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் தான் வந்து கேஸ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு யாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். தனிமையாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஒரு நாட்டு நாய் கம்பல்சரி வளர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சேஃப்டி. அது மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளில் முடிஞ்ச வரையும் சிசிடிவி வந்து வைக்க பாருங்கள். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் யார் மூலியமாகவும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வர்றது வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கலாம். இந்த கேஸில் இந்த லல்லுகோலோட இந்த திமிருத்தனத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.